Welcome to my channel Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, நன்றி உணர்வை மேம்படுத்துங்கள், கவலைகள் காணாமல் போகும். இதுதாங்க தலைப்பு. வாங்க பார்க்கலாம். இப்போது மனிதர்களில் முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுடைய குணங்கள்லேயே மகத்தான குணம் என்ன குணம்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நன்றி உணர்வுங்க. அதாவது நன்றி உணர்வுன்னு சொல்லலாம், ஆங்கிலத்தை சொன்னோம்னா கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நன்றி உணர்வு இருக்கிறதுனால தான் வந்து மனிதன் வந்து இன்னும் மகத்தானவனாக வாழ முடியும். இந்த நன்றி உணர்வு இல்லாத சூழ்நிலையில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து அன்பு காணாமல் போயிடும். அன்பு எதை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்டிங்கன்னா, நன்றி உணர்வை அடிப்படையாக கொண்டதுங்க. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் நன்றி உணர்வு எப்படி மற்றவங்க மேலே தெரிவிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பினால் மற்றவங்க இவருக்கு உதவி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நபருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த நபர் வந்து அந்த அன்பினால் உதவி செய்கிறாரு. அப்போது அந்த உதவியை பெற்ற நபர் வந்து அந்த அன்பால் உதவி செஞ்சாங்க இல்லைங்களா, அவருக்கு நன்றியோடு இருக்கார். இதைத்தான் நன்றி உணர்வுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அன்பும் நன்றி உணர்வும் ஒன்றுக்கொன்று பிணையப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அன்பு இல்லாத நன்றி உணர்வு கிடையாது, நன்றி உணர்வு இல்லாத அன்பு கிடையாது, அன்பு இல்லாத இந்த உலகமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த நன்றி உணர்வும் அன்பும் இருக்கிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா மனித நேயம் அப்படின்றது வந்து வெளிப்படும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். இந்த மனித நேயத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு தாங்க. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு மனித நேயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நன்றி உணர்வுன்னா, இப்போ வந்து ஒருத்தர் இப்போ வந்து நம்ம ஏபிசி அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து ஏ அப்படின்றவர் வந்து பின்றவருக்கு உதவி செய்கிறார். அதனால் வந்து பி வந்து ஒரு பலன் அடைகிறார். அப்போது பின்றவர் வந்து ஏக்கே திரும்ப உதவியை, அந்த செஞ்ச உதவியை திரும்ப செஞ்சிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உதவியை பெரும் நிலையில் ஏ இருந்தாருன்னா செய்யலாம், தப்பில்லை. இவர் செய்கிற உதவி வந்து ஏக்கு வந்து எந்த பிரயோஜனம் கொடுக்காத போது நம்ம வந்து அதே ஏ அப்படின்ற நபருக்கே திரும்ப செய்கிறது வந்து நன்றி உணர்வுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவர்கிட்ட நன்றி உணர்வாக இருக்கணும், பதிலுக்கு திரும்ப அதே மாதிரி உதவியை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறத விட சீனு இன்னொரு நபர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு உதவி தேவைப்படும். அதை வந்து பின்ற நபர் வந்து செய்யலாம், அவர் செய்யக்கூடிய தகுதியில் இருக்கும் பட்சத்தில் செய்யலாம். இப்போது ஏவுக்கும் சிக்கும் வந்து சம்மந்தம் இல்லாமல் பிக்கும் சிக்கு மட்டும் சம்மந்தம் இருக்கிறதா நினச்சி நம்ம இப்போ சொல்கிறோம். இப்போது இந்த டின்னு ஒருத்தர் இருக்கலாம் அடுத்தது. அப்போது அந்த சின்றது ஒரு உதவி பெற்றார் இல்லைங்களா, அவர் வந்து உதவி செஞ்ச பின்றவருக்கே உதவியை திரும்ப செய்யணும்னு அவசியம் இல்லை. டி அப்படின்னு இன்னொருத்தருக்கு உதவி தேவைப்படுது இல்லைங்களா, அவருக்கு உதவி செய்யலாம். இந்த மாதிரி நன்றி உணர்வுன்றது பார்த்திங்கன்னா உதவி செஞ்சவங்களுக்கு திரும்ப உதவி செய்கிறதுல நிறைவேறாதுங்க. நன்றியை நினச்சி பார்க்கணும், அந்த உதவியை வந்து அடுத்தவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு செய்யணும். இது ஒரு செயின் லிங்க் மாதிரி தான் சொல்ல முடியும். இது வந்து தொடர்ச்சியான பயணம். இந்த நன்றி உணர்வுன்றதும் இந்த உதவின்றதும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையே முடிஞ்சிடக்கூடாது, அடுத்தடுத்த இடங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு செய்யணும். இதுதான் பேசிக். இதை வந்து நான் ஏபிசிடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த டிக்கு மேலே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இது வந்து அன்லிமிட்டெட், அந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுடைய சின்ன வயசில் ஒருத்தர், நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒருத்தர் வந்து உதவி செஞ்சுருப்பார். எனக்கு அந்த மாதிரி வந்து சில நேரங்களில் உதவி செஞ்சுருக்காங்க. இப்போது நான் ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு, நான் சின்ன வயசில் எக்ஸாம் ஹாலுக்கு நான் ஸ்கூலில் படிக்கும்போது போகிறேன்னு வச்சுக்கோங்க. போனேன். அந்த நேரத்தில் நான் வந்து பென்னில் எழுதுகிறேன் அல்லது பென்சிலில் எழுதிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஒரு கற்பனையாகவும் வச்சுங்க, நிஜத்தில் நடந்ததாகவும் இருக்கலாம். அந்த எக்ஸாமில் பென்சிலில் தான் நான் எழுதிட்டு இருந்த காலத்தில் நான் 2 பென்சில் வச்சுருக்கேன். இப்போது நான் பென்சிலில் எழுதிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு ஸ்பேர் பென்சில் இருக்குது. இப்போது என்னுடைய அருகில் இருக்கிறவனுக்கு ஒரு நண்பன் எழுதிக்கிட்டு இருக்கான், என் கூட படிக்கிற பையன்னு வச்சுக்கலாம். அவன் எழுதிட்டு இருக்கிற அந்த பென்சிலினுடைய அந்த நுனி உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த லெட் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். அவன் சீவி எடுத்து அதை சரி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதற்கு நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட இருக்கிற ஸ்பேர் பென்சிலை எடுத்து நான் கொடுத்துட்றேன்.
ஆச்சுங்களா. அவன் எனக்கு தேங்க்ஸ் சொல்லாமலே எழுதுறான், தேங்க்ஸ் சொல்லிட்டு எழுதுறான். அது வந்து அந்த குழந்தை பருவத்தில் அவன் என்கிட்ட ஒரு பார்வை திரும்பி பார்த்துட்டு எழுதுறான் இல்லைங்களா, அந்த பார்வையிலே எனக்கு வந்து அவன் நன்றி சொல்லிட்டான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது என்கிட்ட ஒரே ஒரு பென்சில் தான் இருக்குது, என்னுடைய லெட் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், நான் அந்த இன்னொரு நண்பர்கிட்ட கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த பென்சிலை நான் திரும்ப வாங்கினேன்னா அந்த செஞ்ச உதவி வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு தேவை, உதவி தேவைன்றதை என் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட நான் தெரியப்படுத்தணும். எனக்கு யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கிற இன்னொரு நண்பன் யாராவது எக்ஸ்ட்ரா பென்சில் வச்சுருந்தா கொடுப்பாங்க. இப்போது இந்த மாதிரி எனக்கு உதவி தேவைப்படும் போது நான் இன்னொருத்தர்கிட்ட வாங்குகிறேன், இன்னொருத்தருக்கு உதவி தேவைப்படும் போது நான் செஞ்சுருக்கேன். இப்போது நீங்கள் கேட்கலாம், அப்போது நீங்கள் எக்ஸாமுக்கு வரும்போது எல்லாருமே வந்து 2 பென்சில் வச்சுக்கிட்டு வந்துட்டா என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். இப்போல்லாம் அப்படி தானே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு. 2 பென்சிலுமே உடஞ்சி போயிடுது, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போது உதவி கேட்டு தானே ஆகணும். அதாவது நீங்கள் மற்றவர்களுடைய உதவியை வாங்காமலே நம்ம வந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம போட்டுக்கிற ஒரு முட்டுக்கட்டை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உதவி செய்யவும் தயாராக இருக்கணும், உதவி கேட்கறதுக்கும் தயங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி அன்பு, நன்றி உணர்வு, மனிதாபிமானம், மனித நேயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயங்க. அதாவது நம்ம உதவி செய்யறதுக்கும் தயாராக இருக்கணும், உதவி கேட்கறதுக்கும் தயங்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி சூழலில் மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையே இல்லாமல் பல நேரங்களில் கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொற்றிக்கொள்ளுது அப்படின்னு சொல்ல முடியும். கவலை தொற்றிக்கொள்ளுது. இப்போது கவலைப்படுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கவலையை மற்றவங்ககிட்ட சொல்கிறாங்க, இல்லைன்னா அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கவலைக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு அல்ப விஷயமா இருக்கும். இப்போ உறவினர் ஒருத்தர் பேசலை அப்படின்னு கவலைப்படுவாங்க, அல்லது அதிகமாக கோபமாக பேசிட்டாங்கன்னு கவலைப்படுவாங்க, ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரலேன்னு கவலைப்படுவாங்க, இன்னொருத்தர் நம்மளை அவங்க வீட்டுக்கு கூப்பிடலன்னு கவலைப்படுவாங்க, ஒருத்தர் என்ன கவலைப்படுவாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் தேடுவாங்க. கவலைக்கு இந்த மாதிரி காரணங்களை வந்து தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கவலைப்படுறது வந்து நமக்கு வந்து ஒரு அத்தியாவசியமான தேவை போல் இன்றைய சூழலில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கவலை அதிகமாகி தான் அந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு நிலைக்கெல்லாம் நம்ம வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கவலைகளை மறக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த நன்றி உணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் சிம்பிளாக சொல்லுவோம், நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு சில நேரங்களில் கவலையான ஒரு நேரங்களில் நாங்கள் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த விஷயம், இந்த ஆதரவற்றோர் இருக்கிற இடங்களுக்கு போய் பார்த்தோம்னா, அல்லது ஒரு முதியோர்கள் உள்ள இடங்களுக்கு, முதியோர் இல்லங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் பார்த்தோம்னா, ஒரு மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ நமக்கு எப்படி டைம் இருக்குதோ அந்த இடத்துல நம்ம போய் நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணி, நம்மக்கிட்ட இருந்ததுன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஒரு சாப்பிட்ற பொருட்களோ, ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு துணிமணியோ ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா, அவங்க உதவி வாங்குகிற நிலையில் இருக்காங்க, நம்ம உதவி செய்கிற நிலையில் இருக்கோம்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் முன்ன பின்ன பழக்கம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் உதவி செஞ்சு பாருங்களேன், உங்களை அவங்க வந்து அவ்வளவு தெய்வமாக பார்ப்பாங்க. அதான் உடனே நம்ம தெய்வமாயிட்டோமா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய கண்களுக்கு தன்னை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்குறவங்களே வந்து அன்புக்குரியவங்களாக தெரிவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பிட்ற உணவுப் பொருள் ஏதாவது கொடுத்து பாருங்களேன், அவங்க அதை அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றத நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல போய் ஒரு மணி நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். நீங்கள் படுற கவலை அர்த்தமில்லாதது அப்படின்றத நீங்கள் அந்த இடத்துலையே புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து கவலைகளை தேடி தான் நம்ம வந்து கவலைகளை ஈர்த்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்ற சந்தேகமும் நமக்கு ஏற்படும். இப்படி நம்ம வந்து தேவையில்லாத கவலைகளை படுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பிரெயினில் இருக்கிற நியூரான்கள், நம்ம உடம்பில் இருக்கிற நியூரான்கள் பார்த்திங்கன்னா, நம்ம சந்தோஷப்பட்டோம்னா அந்த சந்தோஷத்தை நம்மளுடைய உடம்பு முழுவதும் பரப்பும், உடம்பை அதற்கேற்ற மாதிரி செயல்பட செய்யும். நம்ம கவலைப்பட்டோம்னா கவலையை நம்மளுடைய உடம்பு முழுவதும் பரப்பும், அதற்கேற்ப நம்மளுடைய உடம்பை செயல்பட செய்யும். இந்த கவலையினால் உடம்பு செயல்படும் போது என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய
ஆர்கன்ஸ், நம்மளுடைய உள் உறுப்புகளினுடைய செயல்கள் வந்து ஸ்லோவாகும். அது வந்து நம்மளுடைய உடல் நலத்தை பாதிக்கும். அதனால தான் சில பேர் கவலைப்படும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டயர்ட் ஆகிடுவாங்க. கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு டயர்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். கவலைப்பட்டாவே கண்ணீர் வந்துடும். இந்த மாதிரி கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு அவங்களுடைய உடல்நிலையும் பாதிக்கும், அவங்களுடைய மனநிலையும் பாதிக்கும். அவங்கள குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷமும் அவங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய்கிட்டே இருக்கும். இந்த தேவையில்லாத கவலைகள், அதாவது சின்ன சின்ன காரணங்களுக்கு கவலைகளை பெருசாக எடுத்துக்கிற வழக்கத்தை நிறைய பேர் வச்சுருக்கோம். அதற்கு வந்து காரணங்கள் சரியாகவே இருந்தால் கூட அந்த கவலைப்படுறதுனால அந்த காரணத்தை தீர்க்க முடியுமான்னு பார்த்திங்கன்னா, கவலைப்படுறது காரணத்தை தீர்க்கறதுக்கான வழியே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல கவலைப்பட்டோம்னா அந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்கான காரணிகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். கவலைப்பட்டுக்கிட்டே அந்த விஷயத்தை நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம். அந்த விஷயமும் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு சூழலில் கவலைப்படும் போது அந்த கவலைகளை சரி பண்ணுறதுக்கு காரணங்களை கண்டுபிடிச்சு அந்த காரணங்களை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கவலைகள் மறந்து போகும். உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் மறந்து போகும். நீங்கள் அதாவது இந்த முயற்சியை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் கவனித்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். நீங்கள் இதையே செய்யணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள், மனதை தெளிவாக்கக்கூடிய என்ன விஷயம் இருக்குதோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு பார்க்குற ஒரு சூழலில் இருந்தால் இன்னும் நல்லது. நீங்கள் எப்போவுமே ஒரு உதவியை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து திரும்ப உதவி பெற முடியாத ஒரு இடங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இப்போ நம்ம ஒரு ஆதரவற்றோர் இல்லங்களில் போய் உதவி செஞ்சோம்னா திரும்ப அவங்க வந்து நமக்கு உதவி செய்ய முடியாது. அதை தெரிஞ்சு நம்ம செய்யணும். அவங்க திரும்ப நம்மக்கிட்ட காமிக்கிறது அன்பு மட்டும்தான். அந்த அன்புக்கு ஒரு எல்லையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதனால் நாம் இன்றைக்கி சொல்லியிருக்கிற விஷயங்கள் கவலைகளை மறக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம், கவலைகள் நம்மளை விட்டு காணாமல் போகணும்னா நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம நன்றி உணர்வை வளர்த்துக்கணும். இப்போ யாரோ ஒருத்தர் செஞ்ச உதவியினால் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம், இந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நன்றி உணர்வை நம்ம வந்து எப்பவுமே நம்மளோட தொடர்ந்து வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அந்த நன்றி உணர்வோடு நம்ம வாழும்போது தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உருவாகும். அந்த உதவி வந்து பொருளாதார ரீதியாக தான் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. உங்ககிட்ட பொருளாதாரம் குறைவாக இருந்தால் கூட நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஒரு திறமையினால் மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுக்கலாம், அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பணியை செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் கூட ஒரு உதவி தான். அந்த உதவி எல்லாமே வந்து பணம் அப்படின்ற ரூபத்தில் தான் இருக்கணுமா அப்படின்னு இல்லைங்க. நீங்கள் ஒரு சேவை செய்கிறீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட சார்ஜ் வாங்கிட்டு ஒரு சர்வீஸை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு அவசியமாக இருக்கிற அந்த சர்வீஸை ஒரே ஒருத்தருக்கு ஒரு குறைஞ்ச கட்டணத்தில் பண்ணுங்கள். இல்லைன்னா அவங்களுக்கு முடிஞ்சால் உங்களால் வந்து இலவசமாக பண்ணி கொடுங்க. ஒரே ஒருத்தருக்கு 10 பேர்கிட்ட கட்டணம் வாங்கிட்டு ஒருத்தருக்கு நீங்கள் இலவசமாக பண்ணி கொடுக்கறதுனால நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மன திருப்தியை பாருங்கள். ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு இலவசமாக பண்ணி கொடுக்குற நிலையில் அவங்க இருந்தால் மட்டும் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கவலைப்படுறதுக்கு நேரமே இருக்காதுங்க. கவலைகள் வந்து உங்களை விட்டு காணாமல் போயிடும். இந்த உலகம் அதுதான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் அப்படின்னு சொல்ல முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நன்றி உணர்வு. நம்ம நன்றி உணர்வை மையப்புள்ளியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த மையப்புள்ளியிலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்தினோம்னா நமக்கு சுற்றிலும் பார்த்திங்கன்னா இந்த அன்பு, மனிதநேயம், இந்த உதவி இதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கும். இந்த சுற்றிலும் இருக்கிற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கைக்கு மிகுந்த பலன் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கும். உங்களுக்கு நேர்மறை சிந்தனை மட்டும்தான் வரும். எதிர்மறை சிந்தனை இருந்தாலும் உங்களை விட்டு வெளியே போயிடும். அப்படி நடக்கும்போது உங்களுடைய ஆழ்மன சக்தி அதிகமாகும். உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களால் அடைய முடியும். முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களால் அடைய முடியும். அதனால் இந்த நன்றி உணர்வை மேம்படுத்துங்கள், கவலைகள் காணாமல் போகும் அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேசியிருக்கிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.